இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த பிறகும் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் எடுத்திருக்கின்ற அதிரடியான முடிவு என்ன நடக்க போகிறது அடுத்து தமிழக அரசியல் களத்தில் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வருவார் என்று யாரும் பேசவில்லை. ஒரே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் மட்டும் சொன்னது 120 தொகுதிகள் வரை நடிகர் விஜய் வெல்வார் என்று. ஆனால் எல்லோரும் சொன்ன கூற்று நடிகர் விஜய் கணிசமான ஓட்டுக்களை பெறுவார், 20% ஓட்டுக்களை வாங்குவார் என்று சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 108 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நடிகர் விஜயின் ஓட்டு சதவீதம் எகிரிவிட்டது. அவர்கள் வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் அதிகமான முன்னிலை வகித்தார்கள். 10,000 15,000 என்கின்ற ஓட்டு வித்தியாசத்தில் சில இடங்களில் 50,000, சேலம் மேற்கு தொகுதியில் 74,000 என்ற ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். அப்படி வெற்றி பெற்றும் கூட இன்றைக்கு சரியான அரசியல் லாவகம் நடிகர் விஜய்க்கு தெரியவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழக ஆட்சி அமைப்பதில் தன்னுடைய சித்து வேலைகளை ஆரம்பித்து விட்டது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. நேற்று வெவ்வேறு செய்திகள் வந்தது. அன்புமணி தரப்பு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று இணையதளங்களில் பல செய்திகள் வந்தது. அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் அந்த செய்தியை பரப்பினார்கள். ஆனால் அன்புமணியிடமிருந்தோ முக்கியமான அன்புமணியின் பிரமுகர்களிடமிருந்தோ எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. அதற்கு அடுத்து காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க போவதாக சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுப்பதாக அறிவித்து விட்டது. இன்று பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அண்ணா திமுக ஆதரவு கொடுக்காது என்று சற்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு வந்த செய்தி முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், KC கருப்பண்ணன், SP வேலுமணி இவர்கள் மூவரும் இணைந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திமுகவை உடைத்து கொண்டு 20 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் செங்கோட்டையன் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்ற செய்தி வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த செய்தி எந்த அளவில் இருக்கிறது என்று தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. நடிகர் விஜய் வெற்றிக்கு வாழ்த்து சொன்ன அந்த கட்சிகள் இதுவரை ஆதரிக்க போவதாக சொல்லவில்லை. இவை ஒரு புறம். இன்னொரு புறம் திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ எந்த காரணத்தை கொண்டும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற மதிமுக நடிகர் விஜய்க்கு ஆதரவு தராது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கவர்னரை சந்தித்த நடிகர் விஜய்க்கு கவர்னர் பல வழிகாட்டு முறைகளை கூறியிருக்கிறாராம். ஆட்சி அமைக்க கவர்னரிடம் உத்தரவு கேட்டிருக்கிறார், கடிதம் கேட்டிருக்கிறார் நடிகர் விஜய். தமிழகத்திலும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி ஒரு கட்சிக்கு தேர்தலில் ஆட்சி அமைக்கின்ற அளவிற்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்காத பொழுது எந்த கட்சி அதிகமான உறுப்பினர்களை பெற்றிருக்கிறதோ, வெற்றி பெற்ற கட்சிகளில் எது அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார். ஆளுநர் அழைப்பை ஏற்று ஆட்சி அமைக்கின்ற அந்த கட்சி 15 நாட்கள் அல்லது கவர்னர் விதிக்கின்ற கால கெடுவுக்குள் சட்டமன்றத்தில் அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும். அப்படி அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபித்தால் அவர்கள் ஆட்சி தொடரும். அப்படி இல்லை என்றால்
அவர்கள் ஆட்சி தொடராது. கவர்னர் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்றி விடுவார். அதற்கு அடுத்து அவர்களுக்கு அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியை கூப்பிடுவார். அந்த கட்சிக்கும் இதே சட்டம்தான், இதே ரூல்ஸ் தான். ஆனால் பெரும்பாலான கட்சிகள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது என்கின்ற சூழ்நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு வந்தாலும் மறுத்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்ததற்கு பிறகும் கவர்னர் சில வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறார். 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடிகர் விஜயை ஆதரிப்பதற்கான உத்தரவாதம் என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை கொடுத்தால் நடிகர் விஜயை ஆட்சி அமைக்க கூப்பிடுவதாக கவர்னர் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மையா தவறா என்று நாளை தெரிய வரும். எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு கடைசியில் பாரதிய ஜனதாவின் காலடியில் மண்டியிடக்கூடிய சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தும் என்று பல ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு, ஆட்சியை அமைத்தாலும் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க முடியாத அளவிற்கு திமுகவும் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை காட்டும், தன்னுடைய அரசியல் பகடையை உருட்டும் என்றும் சில ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு விஜய்க்கு இருக்கின்ற ஒரே வழி, அண்ணா திமுக நடிகர் விஜயை ஆதரிக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே சி.வி. சண்முகமும் கே.சி. கருப்பண்ணனும் எஸ்.பி. வேலுமணியும் அண்ணா திமுகவில் முடிவெடுத்ததாக கூறினார்களே, அண்ணா திமுகவை உடைத்துக் கொண்டு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்க போவதாக ஒரு செய்தி வந்ததே, அந்த செய்தி உண்மையாகுமானால் நடிகர் விஜய் ஆட்சி அமைத்து தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்திலே நிரூபித்து ஆட்சியில் தொடரலாம். இல்லையேல் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதில் இமாலய சிக்கல்கள் இருக்கும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.